வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீமதி மைதிலி லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஸ்ரீமதி மைதிலி அத்தியாயம் 6. தலை மீதிருந்த மூட்டையின் பாரத்தினால் முதுகை வளைத்து கொண்டு சாம்பு தாத்தா தள்ளாடியபடி கால் போன வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார். தெருவின் இருமரங்கிலும் எரிந்த மின்சார வெளிக்கொலி எழுப்பிய வெளிச்சத்திலே வீதி பட்ட பகல் போல் இருந்த போதிலும் கண்களை சதா திரையிட்டு கொண்டிருந்த கண்ணீர் வெள்ளத்தில் அக்கிழவர் பார்வை மங்கியவராக அடிக்கு ஒரு தடவை தெருவில் கிடந்த சிறு கற்கள் மீது தடுக்கி விழுந்து கொண்டிருந்தார். இரவு வெகு நேரமாகிவிட்டதனால் வீதியில் மனித சந்தடி குறைவாக இருந்தது. அரை மணிக்கு ஒரு தடவை எதேச்சையாக சென்று கொண்டிருந்த மோட்டார் வாகனங்கள் சிலவும் வெகு நேரம் சென்ற பின்னர் தமது அலுவலகத்தில் நின்று திரும்பி வீடு சென்று கொண்டிருந்த மனிதர்கள் சிலரும் எழுப்பிய சந்தடியும் தவிர வீதியில் பெரும்பாலும் நிசப்தமே நிலவி நின்றது. துயர சிந்தனையில் ஈடுபட்டவராக மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்த சாம்பு நகரத்தின் நடுநாயமாக திகழ்ந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அருகே வந்ததும் தயக்கத்துடன் நின்றார். கோபுரத்தின் எதிரே அழகே உருக்கொண்டாற்போல் அமைக்கப்பட்டிருந்த குளத்தின் நீர் பரப்பினின்று தன்மையான பூங்காற்று மிக்க இனிமையாக வீசிக்கொண்டிருந்து நாளை என்று கவலை அறியாத சில பற்றற்ற பிறவிகள் குளத்தின் பூங்காற்று நுகர்ந்த வண்ணம் நிச்சயந்தையாக குளத்து படிகள் மீது இங்குமகுமாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர். சிரமேற்கரங்குவித்து ஏகாம்பரநாதனை வணங்கிவிட்டு தமக்குள் முணுமுணுத்து கொண்டு சாம்பு குளப்படியை நோக்கி சென்றார். கழுத்தை இருத்திய மூட்டையை இறக்கி விஸ்தாரமானதொரு கட்படி மீது போட்டுவிட்டு தாமும் அங்கே உட்கார்ந்து கொண்டார். முனிசிபாலிட்டியார் கைங்கரியத்தினால் ஒளிவிட்டு பிரகாசி கொண்டிருந்த மின்சார வெளிக்குலி குளத்தின் நாலாபுறத்தின் என்றும் நீர்ப்பரப்பின் மீது வீசிக்கொண்டிருந்தது. செயற்கையான இந்த வெளிச்சத்தை நில ஒளி என்று எண்ணி போலும் குளத்தின் நீர்ப்பரப்பின் மீது படர்ந்து கிடந்த அள்ளி ஆயிரக்கணக்கிலே மலர்ந்து நீர்ப்பரப்பை அடைத்து கிடந்தது. அந்த அழகிய காட்சியில் சாம்புவின் மனம் லயிக்கவில்லை. நீர்ப்பரப்பை வெறித்து நோக்கியபடி துயர சிந்தனையில் ஈடுபட்டிருந்தார். ஸ்ரீமான் திவாகரின் குடும்பத்திலே வேலைக்கு வந்த பொழுது சாம்புக்கு வயது 28. சமையல் செய்யவும், வீட்டில் இருந்த குதிரை வண்டியை ஓட்டவும், கடைக்கு சென்று சாமான்கள் வாங்கி வரவும், மற்ற ஏவிய காரியங்களை செய்து முடிக்கவும் திவாகரன் அவருக்கு மாதம் 5 ரூபாய்கள் தான் சம்பளமாக கொடுத்து கொண்டிருந்தார். எஜமானரின் செல்வ நிலை அதிகரித்ததும் சாம்புவின் சம்பளமும் படிப்படியாக உயர்ந்து மாதம் 50 ரூபாயாக மாறிவிட்டிருந்தது. ஆனால் சாம்புவை பொறுத்தவரை அவர் அந்த குடும்பத்திலே பணத்திற்காகவே உழைக்கவில்லை. சற்றும் எதிர்பாராத விதமாக தமது வாழ்வில் ஏற்பட்ட துயரத்தை மறக்கவே அவர் அந்த குடும்பத்தில் வேலைக்கு அமர்ந்திருந்தார். திவாகரன் வீட்டில் சமையல்காரராக அமர்வதற்கு முன்பு சாம்பு தனது கிராமத்திலே சொந்தமாக சிறு காபி கடை ஒன்று வைத்து நடத்தி கொண்டிருந்தார். தமது அரவி மனைவியையும் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நகரத்திற்கு ஒரு உறவினர் வீட்டு கல்யாணத்திற்கு புறப்பட்டிருந்த பொழுது அவரது வாழ்க்கையில் விதி கோரமானதொரு சதியை செய்துவிட்டிருந்தது. அந்த வருஷம் கடுமையாக பெய்த மழையினால் இரும்பு பாதையை கெட்டிவிட்டிருந்ததனால் ஏற்பட்ட கோர விபத்தில் சாம்பு குடும்பத்தில் அவரை தவிர மற்ற அனைவரும் விபத்துக்குள்ளாங்கி இறந்து போனார்கள். இந்த சம்பவம் சாம்புவை பெரும் துயரத்தில் ஆழ்த்தி விட்டதனால் அவர் தமது சொந்த வியாபாரத்தை மூடிவிட்டு நகரத்திலே வந்து குடியேறிவிட்டார். குழந்தை ஸ்ரீகாந்தனின் பால்வடிய முகமும் சுரண்ட சிகையும் அவருக்கு மறைந்துவிட்ட தமது குழந்தை சுந்தரத்தை ஞாபகமூட்டியதனால் அவர் சம்பளத்தை பெரிதாக கருதாது திவாகரன் வீட்டில் வேலைக்கு அமர்ந்து விட்டார். தன் 2 தம்பிகளையும் மங்களம்மாள் எடுத்து வளர்த்து வருவதாக ஊர் முழுவதும் பிரசித்தி பெற்றிருந்த போதிலும் உண்மையில் அவர்கள் இருவரையும் ஊற்றி வளர்த்து மனிதர்களாக்கிய பெருமை சாம்புவைத்தான் சேரும். சுபாவத்தில் சோம்பேறியான மகளும் குழந்தைகளை கவனிக்கும் பொறுப்பை சாம்புவிடமே ஒப்படைத்து விட்டிருந்தாள். சாம்புவும் மகிழ்ச்சியுடன் அந்த கடமையை செவனே செய்து கொண்டிருந்தார். தமது கரங்களாலே ஆசையுடன் குழந்தைகளை குளிப்பாட்டி சுத்தமான ஆடைகள் அணிவித்து தயிர் சாதத்தை பிசைந்து அவர்கள் இருவர் வாயிலும் ஊட்டி குழந்தைகளின் புத்தக முட்டையை தம் தலையில் சுமந்து கொண்டு அவர்களை தாமே பள்ளியில் கொண்டு போய் சேர்த்து விட்டு வருவதில் அப்பொழுதெல்லாம் சாம்பு எவ்வளவோ ஆனந்தத்தை அடைந்தார். 2 குழந்தைகள் மீதும் பன்றற்ற பாசம் கொண்டிருந்த போதிலும் ஸ்ரீகாந்தனிடம் அவருக்கு ஏதோ ஒரு காரணம் பற்றி கடுகளவு கூடவே அபிமானம் ஏற்பட்டிருந்தது. ஒரு முறை குழந்தை ஸ்ரீகாந்தனுக்கு கடும் ஜுரமும் வலிப்பும் கண்டு மிகவும் அபாயமாகிவிட்ட பொழுது சாம்பு மிகவும் துடித்து போய்விட்டார். பலவித வைத்தியங்கள்
செய்து பிரயோஜனமில்லை என்று கைவிட்டிருந்த நிலையில் 2 மைல் தூரத்திலே யாரோ ஒரு மாந்திரிகர் வசிப்பதாக கேள்விப்பட்டு கடுமையாக எரிந்த வெயிலை பொருட்படுத்தாது குழந்தையை தோளில் தூக்கி கொண்டு அங்கே கால்நடையாக சென்று தமது சொந்த பணத்தில் 10 ரூபாயை செலவிட்டு மந்திரித்து ஒரு கயிறு வாங்கி குழந்தைக்கு கட்டி அழைத்து வந்தார். ஸ்ரீகாந்தன் சிறு வயதிலே நோயாளி பையனாக இருந்தான். அடிக்கடி இருமலும் சுரமும் வந்து படுத்து விடுவான். அப்பொழுதெல்லாம் இரவு பகல் என்று பாராது நோயாளி என்று அருவருப்பு படாத சாம்பு அந்த குழந்தைக்கு செய்த பணிவிடைகள் அனந்தம். எஜமானர் வீட்டு குழந்தை என்ற எண்ணமின்றி தமது சொந்த மகனைப் போல் பாசம் வைத்து மார் மீதும் தோல் மீதும் எடுத்து வளர்த்திருந்த அந்த அருமையை சில தினங்களுக்கு முன் வந்து புகுந்த பத்மினி அறிவாளா? கலங்கமற்ற அவரது அன்பை கேவலம் ஒரு வேலைக்காரன் என்ற நிலைக்காக உதறி எறிந்து மனம் புண்பட பேசிவிட்டாளே. மங்களம்மாள் கூடவா இவ்வாறு மாறிவிட வேண்டும்? சாம்புவின் விசுவாசத்தின் மீது அவள் கூட அல்லவா நம்பிக்கை குறைந்தவளாகி மிக்க கடுமையாக மன நோங்கும்படி பேசிவிட்டாள். குழந்தை மாதவன் பிறந்தபோது மங்களம் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த பிரபலமான நர்சிங் வீட்டிற்குமாக சாம்பை அவ்வளவு தடவை பால் கூஜாவையும் பழரச பாத்திரத்தையும் தூக்கி கொண்டு அலைந்திருப்பார். குழந்தை மாதவன் ஜன்னல் சற்று தின்று விழுந்து கையை ஒடித்து கொண்ட போது வீட்டில் ஆண் பிள்ளைகள் யாருமில்லாத அந்த சந்தர்ப்பத்திலே வயதை பொருட்படுத்தாது குழந்தையை வாரி தூக்கி கொண்டு மங்களம்மாள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு பின்னால் வர டாக்டர் வீட்டிற்கு ஓட்டமும் நடையமாக ஓடியது கூட வல்லவா எல்லோருக்கும் மறந்துவிட்டது. பணத்திற்காக அந்த வீட்டில் அவர் தள்ளாத வயதில் வேலை செய்து வந்தார். நீலகண்டன், ஸ்ரீகாந்தன், குழந்தை மாதவன் இவர்கள் 3 பேரையும் அவர் எவ்வளவு தூரம் நேசித்தார். சமையல்காரன் என்ற ஒரு நிலை இருந்ததனால் அவர் அந்த 3வரையும் நேசிப்பது தவறா? அவர்கள் மீது அன்பு கொண்டு அந்த வீட்டில் தாமும் ஒருவராக ஒட்டி கொண்டு வாழ ஆசைப்பட்டது அநீதியா? இப்படி பலவாறு தமக்குள் எண்ணி கலங்கிய சாம்புவினால் துக்கத்தை தாழவே முடியவில்லை. வயோதிக மிக்க அந்த வயதிலே இந்த உலகில் அவருக்கு என்று சொந்தம் பாராட்டி கொள்ள யாரும் இல்லை. இனி எங்கு போவது, என்ன செய்வது என்று எண்ணி உள்ளம் குமுறிய அவர் சிறு குழந்தையைப் போல் வெகு நேரம் குளப்படி கட்டின் மீது உட்கார்ந்து விக்கி அழுது கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம் அவ்வாறு அமர்ந்திருந்தாரோ அவருக்கு தெரியாது. குளத்து படியில் படுத்திருந்த மனிதர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து பரபரப்புடன் குளத்தில் ஸ்நானம் செய்ய ஆரம்பித்ததை கண்டதும் தான் விடியும் பொழுது நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். கொதிப்பேறி கிடந்த தனது மூளையை குளிர்ச்சி செய்யும் நிமித்தம் சாம்புவும் குளத்து நீரில் இறங்கி ஸ்நானம் செய்தார். வேஷ்டியை துவைத்து பிழிந்து கட்டி கொண்டு மூட்டையிலிருந்து சிறு டப்பின் என்ற விபூதியை எடுத்து குழைத்து நெற்றியில் அணிந்து கொண்டார். கீழ்வானத்திலே சிவப்பு ரேகை தீட்டி எழுந்து கொண்டிருந்த ரவியை கை குவித்து வணங்கிய போது அவருக்கு ஒரு யோசனை உதயமாகியது. ஏன் இந்த பாசம்? நாம் யார்? இந்த திவாகரன் குடும்பத்தவர்கள் யார்? பரந்த இந்த உலகத்திலே ஒரு ஜீவன் பிழைக்க வழியா இல்லை? கட்டையில் தளர்ச்சி ஏற்பட்டிருந்த போதிலும் கையில் ஒரு தொழில் இருக்கும்போது ஏன் கவலை என்று தமக்குள் எண்ணியவராக படிக்கட்டு மீது வைத்திருந்த மூட்டையை தூக்கி தலை மீது வைத்து கொண்டு மேலே நடந்தார். சாம்பு தாத்தா வெளியேறிய பின்பு மங்கள பவனத்திலே சில புதிய மாறுதல்கள் ஏற்பட தொடங்கின. மங்களம்மாள் தனக்கு அளித்திருந்த சலுகைகளை பிரயோகித்து கொண்ட முத்துசுவாமி சாம்புவின் ஸ்தானத்திற்கு வேறு ஒரு ஆளை விரைவில் கொண்டு வந்து அமர்த்திவிட்டார். அத்துடன் தமக்கு பிடிக்காதிருந்த வேறு சில வேலையாட்களையும் நீக்கிவிட்டு புதிய வேலையாட்கள் சிலரை அமர்த்தினார். மேலும் அந்த புதிய வேலைக்காரர்கள் ஏவும் பொறுப்பையும் அவர்களுக்கு சம்பளம் பங்கீடு செய்யும் வேலையையும் அவர் தன் வசத்திலே வைத்து கொண்டார். மைதிலியின் கையிலிருந்து குடும்ப நிர்வாகத்தை இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடையதாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் முத்துசுவாமியின் முக்கிய நோக்கமாகும். புதிய சமையல்காரன் சாமண்ணா நடத்தையிலும் தோற்றத்திலும் திறமையிலும் சாம்பு தாத்தாவிற்கு மிக்க மாறுபட்டவனாக இருந்தான். தனது தொழிலையோ தனது பொறுப்பையோ இவன் உணர்ந்தவனாக தெரியவில்லை. சுரண்டு கிராப்பு சிகை நெற்றி மீது புரள, கழுத்திலே மெல்லிய தங்கச்சங்களை பளபளக்க, கீழுதட்டை கடித்து கொண்டு அவன் சமையல் கட்டில் வளைய வந்த ஒரு தோரணை சினிமாவில் வருகிற வில்லனை
நினைவுறுத்தி கொண்டிருந்தது. சமையல் துறையில் தனது தோற்றத்தையும் தோற்கடிக்கும் வண்ணம் சாமனா நடந்து கொண்டான். உப்பு, புளி முதலிய பொருள்களை அச்சமின்றி அள்ளி போட்டு அலட்சியமாக பரிபாகங்கள் செய்தான். அவனது சமையல் திறமையை பற்றி யாரானும் குறை கூறினால் அதை அவன் காதுகளில் வாங்கி கொண்டதே இல்லை. குறை, புகழ்ச்சி எதை கேட்ட போதிலும் சாமண்ணா தமது 32 பற்களையும் காட்டி தனக்கே உரித்தான கோரமானதொரு குரலில் பகபகவென்று சிரிப்பான். சாமண்ணாவின் சமையல் திறமை, தோற்றம், பங்களாவை அதிர செய்த அந்த கோர நகை இவைகளை விட அவன் பங்களாவில் நடந்து கொண்ட முறையும் பழகி வந்த தோரணையும் மைதிலிக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. குடும்பத்தவர்களிடையே எழுந்த சம்பாஷணையிலும் விவாதங்களிலும் அவன் தானாகவே வந்து தலையிட்டு கொண்டான். சமையலறை வேலையில் ஈடுபட்டிருக்கையில் டிரைவர் முருகனும் வேலைக்காரி சுப்பம்மாளும் சண்டை போட்டு கொண்டிருப்பது காதுகளில் பட்டுவிட்டால் போதும், சாமண்ணா கரண்டியை விட்டு எறிந்துவிட்டு ஒரே பாய்ச்சலில் சென்று அந்த வம்பிலே தானும் கலந்து கொண்டு விடுவான். அடுப்பில் பால் பொங்கி வழிந்தாலும் சரி, தோசை காய்ந்து நாசமானாலும் சரி, அவனுக்கு அக்கறையே இல்லை. இதை தவிர அவனிடம் இன்னொரு தனிப்பட்ட விசேஷமான குணம் கூடிக்கொண்டிருந்தது. சமையல் அறையில் கூட உதவி செய்ய வந்த மைதிலியிடமும் எதேச்சியாக அங்கு எட்டி பார்க்க வந்த பத்மினியிடம் அவன் நெருங்கிய பந்துக்கள் போல் மிகவும் சகஜமாக பேசிய பழகிய முறை யாருக்கும் எளிதில் கோபத்தை ஊட்டக்கூடியதாக இருந்தது. அவனது அலட்டு சிரிப்பையும் பரிகாச மொழிகளையும் கேட்க சகிக்காத மைதிலி தனது முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு தனது கௌரவத்திற்கு பங்கமின்றி உண்டு இல்லை என்பதுடன் சம்பாஷணையை நிறுத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் பிற்பகல் முத்துசுவாமி அவர்களின் ஏவலின் பேரில் சாமண்ணா பாதாம் ஐஸ்கிரீம் செய்வதில் முனைந்திருந்தான். சமையல் அறையில் அவனது வேலையை மேற்பார்வையிட்டு கொண்டு நின்ற மைதிலி அவனிடம் ஏதும் பேசவே இல்லை. எதேச்சியாக அங்கு வந்து நின்ற பத்மினியை கண்டதும் சாமண்ணாவின் வாயெல்லாம் பல்லாக மாறியது. பாதாம் பருப்பை கல்லூரியில் அரைத்து கொண்டிருந்தபடி அவன் தலையை நிமிர்த்தி, சின்னம்மா, நேற்று போயிருந்த சினிமா எப்படி இருந்தது என்று வினவினான். கண்ணங்குழிய தன் முத்து பற்கள் தெரிய பத்மினி லேசாக நகைத்துவிட்டு, சாமண்ணா, நான் சினிமாவுக்கு தான் போனேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். வேலை முடிந்ததும் சித்தப்பாவிடம் சொல்லிவிட்டு 2வது ஆட்டத்திற்கு நானும் போயிருந்தேன். அங்கே நம்ம வீட்டுக்காரரை பார்த்தேன். நீங்களும் சின்ன எஜமானர் தான் சினிமாவிற்கு வந்திருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டேன். உங்களை தவிர வேறு யார் இந்த வீட்டில் அடிக்கடி சினிமாவுக்கு போகிறவர்கள் என்று கூறிவிட்டு பகபகவென்று பற்களை காட்டி கோர நகை செய்தான். சாமனா, அந்த படம் எவ்வளவு வேடிக்கையாக இருந்தது, சிரித்து என் வயிறெல்லாம் வலித்து விட்டதே என்று கூறி பத்மினி முதல் நாள் பார்த்த படத்தின் ஹாஸ்ய காட்சியை நினைத்து கொண்டு சிரித்தாள். அம்மா, அந்த குண்டுமணி சுவாமி, அடடா, அவன் நடிப்பு என்று விவரிக்க மேலே முடிக்காது இடத்தை விட்டு எழுந்து நின்று ஹோவென்று வாய் விட்டு இறைந்து சிரித்தான் சாமண்ணா. இந்த காட்சியை காண மைதிலிக்கு தாழவே முடியவில்லை. அவமானத்தாலும் கோபத்தாலும் அவளது முகம் சிவந்து போயிற்று. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அடுப்பில் கிளறி கொண்டிருந்த பால் கரண்டியை கீழே போட்டுவிட்டு சாமண்ணா பக்கம் திரும்பி மிகவும் கடுமையாக, சீக்கிரம் காரியத்தை கவனியுங்கள், பெரியவர்கள் வெளியே போக வேண்டும், அதற்கு முன் டிஃபன் சுத்தமாக வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டாள். பத்மினி, இங்கே வாமா என்று தனது ஓரத்தை தனியே ஜாடு செய்து அழைத்தாள். தனது பேச்சின் இடையே குறுக்க புகுது அதிகாரம் செய்துவிட்டதாக மைதிலி மீது பத்மினிக்கு மிக கோபம். ஆத்திரத்தில் முகம் சிவக்க, உதடுகள் துடிக்க, என்ன மன்னி, என்ன வேணும் என கடித்து கொண்டே அவள் சமையல் அறையிலிருந்து மைதிலியை பின்தொடர்ந்தாள். சொல்ல வேண்டாம் என்று மைதிலியால் மேலும் பொறுமையுடன் நிற்க முடியவில்லை. பத்மினி, நான் கூறுவதை கேள், கோபித்து கொள்ளாதே. வேலைக்காரர்கள் தங்களது ஸ்தானத்தை உணர்ந்து நடக்க வேண்டும். அவர்கள் அதிக பிரசித்தனமாக நடக்க நாம் அனுமதிக்கக்கூடாது. சாம்பு தாத்தா முன்பு அவ்வாறு இருந்ததாக நீ குறை கூறியது ஞாபகம் இருக்கட்டும். அதனால்தான் அவர் இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். சாம்பு தாத்தாவாது வயதில் பெரியவர், வீட்டில் வெகு நாள் பழகியவர். சகஜமாக ஏதாவது கூறினால் அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இந்த சாமண்ணா என்று கூறி முடிக்கும் முன் பெண் புலி போல் வெகுண்டெழுந்த பத்மினி உக்கிரமான கோபத்துடன், மன்னி, நீங்கள் என்ன சொல்வதற்காக பீடிகை போடுகிறீர்கள் என்று கர்ஜித்தாள். அவள் உடல் கோபத்தால் கிடுகிடுவென்று நடுங்கியது. பத்மினி, நான் கூறுவதை சரியாக காதில் வாங்கிக் கொண்டு பேசு, தயவு செய்து என்று மைதிலி கெஞ்சினாள். உங்கள் குணம் எனக்கா புரியவில்லை? என்னை பற்றி இவ்வளவு கேவலமாகவா எண்ணிக்கொண்டீர்கள்? இருக்கட்டும்,
இதை நான் விட்டுவிடப் போவதில்லை என்று ஆத்திரத்துடன் கூச்சலிட்ட பத்மினி ஹோவென்று வாய்விட்டு அலறி அழுது கொண்டு மாடி அறைக்கு ஆவேசம் பிடித்தவள் போல் ஓடினாள்.